ஒரு டெஸ்ட்ல ஏ பார்த்தோம்னா பியை விட 10% கூடுதலா மார்க் வாங்குறாரு. பி பார்த்தோம்னா சியை விட 5% கூடுதலா மார்க் வாங்குறாரு. சி பார்த்தோம்னா 300 மார்க் வாங்குறாரு. டோட்டல் மார்க் பார்த்தோம்னா 400 மார்க். ஏ உடைய மார்க் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சி உடைய மார்க் 300 மார்க்னு சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் 400. அப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா இன்ட்டு 100 சீக்வல் டு 75%. சி சீக்வல் டு 75%. இங்க என்ன சொல்றாங்க? பி வந்து சியோட 5% கூடுதலா வாங்குறாங்க. அப்போ பி சீக்வல் டு 75 பிளஸ் 5 சீக்வல் டு 80%. டோட்டல் மார்க் 400. அப்ப 400 இன்ட்டு 80 டிவைடட் பை 100. சால்வ் பண்ணா 00 00 கேன்சல் ஆயிரும். 4 8 320. அப்ப பி உடைய மார்க் பார்த்தோம்னா 320 மார்க். அடுத்தது ஏ பார்த்தோம்னா பியை விட 10% கூடுதலா வாங்குறாரு. பி 80%னா ஏ சீக்வல் டு 80 பிளஸ் 10 சீக்வல் டு 90%. அப்போ 400க்கு 90 400 இன்ட்டு 90 டிவைடட் பை 100 00 00 கேன்சல் ஆயிரும். 4 இன்ட்டு 9 360 மார்க். அப்போ ஏ உடைய மார்க் என்னன்னா 360 மார்க்.